மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயிலோட தான் கிட்டத்தட்ட 50,000 சேலரி. ஓகேவா? ஸோ இது டிஎன்பிஎஸ்சி கீழே கிடையாது, தமிழ்நாடு கோஆபரேட்டிவில் நடக்குது. நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்துருச்சு. சேலரி கிட்டத்தட்ட கைக்கு பிடிப்பு போக 50,000 குரூப் 2 ரேஞ்சுக்கு மேலே இதில் வந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ மறக்காமல் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிவிடுங்க, அட்டன் பண்ணிவிடுங்க. 14ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருச்சு. டிசம்பர் 31 இந்த மாத கடைசி, இந்த வருஷ கடைசி நாளோட முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 23 டேஸ் இருக்குது. ஜனவரியில் எக்ஸாம். சிலபஸ் எல்லாமே டிஃபைன்டாக கொடுத்துருக்குறாங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை டேரெக்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் இந்த வெப்சைட் இதில் மென்ஷன் ஆகிருக்கு பாருங்க, tncwoopsrb.in. அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிற நோட்டிஃபிகேஷனுமே அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகே, ஸோ என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில், ஓகேவா, அதில் காலியாக உள்ள 50 உதவியாளர் அசிஸ்டண்ட்டுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. பட் சேலரி என்னங்கிறது கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. உதவியாளர் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி 50 காலி பணியிடம். சம்பள கற்றை பேஸ்கேல் 32,020 ரூபா பேசிக். இப்போ டிஏ 50% மேலே இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து கிட்டத்தட்ட சேலரி எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். 50 கைக்கு வரும். ஓகேவா? ஸோ 50 போஸ்டிங் மட்டும்தான். ஓகேவா? 50,000 மேலே கைக்கு வரும். போஸ்டிங்கும் 50 தான். ஸோ யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். சப்சிக்வெண்ட்டாக என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அறிவிக்கப்பட்ட காலிப்பணிக்கு தற்காலிகமானது லாஸ்ட் வரையும், டிஎன்பிசியில் பண்ணுற மாதிரி இதுலையும் லாஸ்ட் வரையும் அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் விடுறதுக்கு முன்னாடி வரையும் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். எவ்வளோ அப்படிங்கிறது மேபி கூடலாம் குறையலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கூட தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வேக்கன்சி, என்னென்ன கம்யூனிட்டிக்கு, என்ன ரிசர்வேஷனுக்கு, சப் கேட்டகரி என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டாங்க. பிசி, பிடபிள்யூ, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி, அதில் ஒன்று. ஓகேவா? பேக்லாக், இது பழைய போஸ்டிங்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டியூட் விடோ ஜிடியில், ஜென்ரலில் டெஸ்டியூட் விடோ 1, ஜென்ரலில் விமன் பிஎஸ்டிஎம் 1, ஜென்ரல் விமனில் 3, ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகேவா? ஸோ ஜென்ரல் பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், ஜென்ரல், அடுத்து பிசியில் உமன் டிசபிலிட்டி, உமன் பிஎஸ்டிஎம். ஸோ ஜென்ரலில் 6. ஓகேவா? ஸோ அடுத்தது ஜென்ரல் பிசி விமனில் 2. ஸோ பிசியிலையும் ஜென்ரல்லையும் 6 இருக்குது. எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள், சப் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் பிசியாவோ எம்பிசியாவோ பிசிஎம்மாவோ எஸ்சியாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது ஜிடிக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், எஸ்டிக்கு கிடையாது. ஓகேவா? இதில் பாருங்கள், எங்கேயாவது எஸ்டி இருக்கா? எஸ்டி இல்லை. ஆனால் எஸ்டி இதில் போட்டி போடலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஜிடியில் போட்டிருக்கு பாருங்கள் 6. நீங்கள் வந்து ஜென்ரலாக இருந்தீங்கன்னா வெறும் எஸ்டி மட்டும் தான் வச்சுருக்கிறீங்க. உங்கள்கிட்ட எதுவுமே ஸ்பெஷலான ரிசர்வேஷன் கிடையாது. பிஎஸ்டிஎம் கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது. அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் மேல். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டகரினா வெறும் 6 போஸ்டிங் மட்டும்தான் போட்டி போடுவீங்க. நீங்கள் பிஎஸ்டிஎம், அதாவது மேல் வித் பிஎஸ்டிஎம் எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். இங்கே 6 + 2 8 சீட்டுக்கு நீங்கள் போட்டி போடுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டியும் இதில் அவைலபிள். ஓகேவா? யூ கேன் ஆல்சோ கம்பீட் ஃபார் திஸ் பொசிஷன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசிஓ அப்படின்னா பிற்படுத்தக்கூட ஓபிசிஎம், அதாவது முஸ்லீம் அப்படிங்கிறது, முஸ்லீம் பிசிஎம், எம்பிசி, எஸ்டி. கீழே வந்து எல்டபிள்யூ, அந்த எல்வி இதெல்லாம், சரி விஐ இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறது, என்ன டிசபிலிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது இதில் வயது வரம்பு என்ன அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்கெல்லாம் இல்லாதவங்க. அதாவது ஓசிக்கு என்ன கேட்டகரி பண்ணால் குறைஞ்சது 18 வயசு, உச்ச வயது வரம்பு நிறைவு செய்திருக்கக்கூடாதுன்னா 32. ஓகேவா? பட் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 42 வரையும் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வரையும். ஆதரவற்ற விதவைன்னா இதில் உச்ச வயது வரம்பு கிடையாது, ஓசிலையும் ஜென்ரல்லையும். ஓகேவா? ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கு மினிமம் ஏஜ் தான் உண்டு, மேக்ஸிமம் ஏஜ் கிடையாது. நீங்கள் அதில் ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள், உச்ச வயது வரம்பு இல்லை என்பது 1/7/2025 அன்றோ அல்லது தெரிவு செய்யப்படும் நாளன்றோ அல்லது நியமனம் செய்யப்படும் நாளன்றோ விண்ணப்பதாரர் 60 வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது
அப்படிங்கிறது 59 வயசுனாலும் இதில் எழுதிக்கலாம். 59 வயசு இல்லை போஸ்டிங் கொடுக்குறோம், 59 வயசு 363 நாள் 64 நாள்னாலும் இவர் எலிஜிபிள் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, இதில் அந்த வழக்கமாக 10th 12th போட்டிருக்கிறாங்க. 10th மார்க் ஷீட்டில் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? பட் ஆப்வியஸாக இப்போ வர எல்லாருக்குமே அது மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வயது வரம்பு சலுகை கோருபவர்கள் அதுக்கான ஆதார சான்று இணைப்பு 2 அனெக்சர் 2ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேக்கன்சி கல்வி தகுதி என்ன, மெயினாக ஏஜ் பார்த்தாச்சு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 50 போஸ்டிங்கை செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. எப்படி 2+33 +2 +9 +4 அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு 2 பொசிஷனுக்கு வந்து இஃப் யூஆர் அ கிராஜுவேட் எனி கிராஜுவேஷன் என்னவாக இருந்தாலும் ஓகே. ஓகேவா? பட் எல்லாத்துக்கும் சைடில் ஒன்று போட்டிருக்கிறாங்க பாருங்க, இது என்ன அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன, அது எங்கே படிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காமன் ஸ்பெசிஃபிக்காக இருக்க இண்டிவிஜுவல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ 2 போஸ்டிங்க்கு சொல்லிட்டாங்க, எனி கிராஜுவேட். ஓகேவா? ப்ளஸ் இந்த இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது இது என்னங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் 33 போஸ்டிங்க்கு வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேவா? பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இல்லைனா இசிஇ ஆர் ஈக்குவலண்ட் ரெகக்னைஸ்டு பை ஏஐசிடிஇ. ஓகேவா? இது இல்லைனா இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. ஸோ இந்த 3 பிரான்ச் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இசிக்கு ஏதாவது ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுவுமே எலிஜிபிள். ஐடிக்கு ஈக்குவல் இல்லைனா சிஎஸ்சிக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ எலிஜிபிள். ஏஐசிடிங்கிறது தான் அந்த இன்ஜினியரிங்க்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லா ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்டு பை த. ஓகே, ஸோ லா படித்தவங்களுக்கு 2 அது செக்ரிகேட் பண்ணிட்டாங்க. பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ். ஓகேவா? பிகாம் படித்தவங்களுக்கு 9. ஓகேவா? ஸோ பிகாம் படித்தவங்கன்னா இந்த 9 மட்டும் கிடையாது, இந்த எனி டிகிரின்னு போட்டிருக்க 2ம் அவங்க எலிஜிபிள். ஓகேவா? ஸோ பேச்சுலர் டிகிரி இன் லாவும் இந்த 2 மட்டும் கிடையாது, 2+2 இந்த 4க்கு அவங்க எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிஇயில் சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவலண்ட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது, அது ஒரு 4. ஓகேவா? ஸோ இது வந்து அந்தந்த ஸ்பெஷல் கேட்டகரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரெக்யர்மெண்ட்டு. அதுக்கோசம் இந்த 2 வந்து யார் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட் இருக்குல்ல, இந்த 2ல் யார் வேணாலும் போட்டி போடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆர் கரண்ட்லி பி அண்டர்கோயிங் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அண்ட் பொசஸ் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கம்ப்யூட்டரில் ஆக்சுவலி எல்லாருக்கும் இருக்கும். பட் இது என்ன ட்ரைனிங் அப்படின்னா, இது கூட்டுறவு சொசைட்டியால் நடத்தப்படுகிற ஒரு ட்ரைனிங். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். எதிர அவங்க டிப்ளமோ கோர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது இங்கே ஏற்கனவே சொன்னோம்ல, கிராஜுவேட்டு, லா, அதுக்கப்புறம் பிகாம், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், இதுக்கெல்லாம் சேர்ந்து இதையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா தான் இதுக்கு நம்ம எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இது எங்கே படிக்கலாம், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ அதையுமே செக் பண்ணிப்போம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸை மட்டும் என்னங்கிறத கொஞ்சம் ஒரு கிளான்ஸ். ஸோ யார் யார் கொடுக்குறதுனா இதுக்கான வெப்சைட் இந்த 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது கரெக்டாக. ஸோ அது யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரி, எந்தெந்த இதை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெப்சைட்டையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேவா? ஸோ டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையம். அதில் வந்து கூட்டுறவு பட்டய படிப்பு டிப்ளமோ. அதே மாதிரி சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை அப்படின்ற ஒன்று இருக்குது, அதில் ஹையர் டிப்ளமோ அப்படிங்கிற. ஸோ இந்த 2க்குமே வெப்சைட்டை நான் காட்டிடுறேன், நம்பர்ஸும் அதில் இருக்குது, நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இது கூட்டுறவுக்கு ஒன் டைம் மட்டும் கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் கம்ப்ளீட் பண்ணணும், நான் உள்ளே போகணும், இப்போ எனக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, பட் இனிமேல் நான் வேணும் அப்படிங்கிறவங்க நான் டீட்டெயில் அதையும் சொல்கிறேன், அதையுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது இன்னொன்று, இதில் எக்ஸப்ஷன் கேட்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. யார் யாருக்குன்னா, நீங்கள் இந்த டிப்ளமோ வைக்கலைனாலுமே பின்வரும் பட்டப்படிப்பு டிகிரி, இந்த இதெல்லாம் டிகிரி முடித்தவங்களுக்கு வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் பூனேயில் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு, இந்த இதில் எல்லாம் பிகாம் ஹானர்ஸ் கூட்டுறவு, எம்காம் கூட்டுறவு, எம்ஏ கூட்டுறவு, இது நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் ரைட்டு. ஓகேவா? ஸோ ஏதாவது யூஜிசியால் ரெகக்னைஸ் பண்ண ஒரு இடத்துல பிஏ கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு, இதில் எல்லாம் ஓகே. ஸோ இந்த டிகிரியெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் எக்ஸப்ஷன் வாங்கிக்கலாம், எதுலேருந்து அந்த டிப்ளமோ இல்லைனாலுமே. ஓகேவா? பட் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே எக்ஸப்ஷனுக்கான டிகிரி, இந்த டிகிரி படிக்கிறப்போ இங்கே ஒரு 4 சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருக்கணுங்கிறதையும் சொல்கிறாங்க. கணக்கு பதிவியல்,
வங்கியியல், கூட்டுறவு, தணிக்கை இந்த 4 அதை படிச்சிருக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறப்போ இதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கடைசியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்டுங்க. நீங்கள் நடேசன் கூட்டுறவு மேலாண்மையில் படிக்கிறது வேறு இதுக்கு ஓகே ஃபைன். 10th இது எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் வைக்கணும், ஆதார ஆவணங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக படிங்க. யார் உங்களுக்கு யூடியூப்பில் சொன்னாலும் சரி, நான் சொல்கிறதான் யார் சொன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ண விஷயங்களுக்கு நீங்கள் 100% பார்த்துட்டு உங்கள் கையால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் அது நல்லது. நீங்கள் போய் ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை எங்கேயாவது உட்காந்து அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு டேட்டா மாற்றி போட்டாலும் அங்கே என்டையராக நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி நடந்திருக்குது. ஓகேவா? ஸோ பின்னாடி அதுக்கு பின்னாடி அலையணும், இது அலையணும், அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பின்னாடி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கணும். ஏன் அதெல்லாம் தேவையில்லாது. ஸோ 1 by 1 ஒவ்வொரு லெட்டர்ஸும் நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்ப அப்ளிகேஷனில் அவ்வளோ தரவாக உட்காந்து பார்த்துட்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது உடற்தகுதி சரிபார்ப்பு. உடற்தகுதி நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மொழியியல் தகுதி. நீங்கள் 10th 12th தமிழறிவு பெற்றிருக்க வேண்டும். ஒரு தமிழ் போதிய தகுதியுடைய, அதாவது 10th 12th நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லாத பட்சத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற 2ஆம் நிலை மொழித் தேர்வு தமிழில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ நீங்கள் தமிழ் படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் கொடுப்பாங்க. அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ போதிய தமிழறிவு பெற்றதற்கான சான்றாவணங்களை சமர்ப்பிக்க தவறும் விண்ணப்பதாரர்கள் பணியில் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் ஓகேவா 2ஆம் நிலை மொழித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அவ்வாறு தேர்ச்சி பெறாதவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அடுத்தது எஸ்சி இந்த இவங்களுக்கெல்லாம் பிசி தவிர ஏனையோர், அதாவது ஓசி கேட்டகரிக்கு மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச பணியில் முதலில் சேர்ந்த நாளிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் பணிபுரிந்தவர்கள் இப்பதவிக்குரிய வயது வரம்பிற்குள் இருந்தாலும் அதுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் டிடபிள்யூ, அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்க எல்லாருக்கும் 250 ரூபா. அதை தாண்டி மற்ற எல்லாருக்கும் 500 ரூபாய். ஓகேவா? ஸோ 500 rupees அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படிங்கிறது தேர்வு திட்டம் என்ன, சென்னையில் மட்டும்தான் எக்ஸாம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு நினைக்காதீங்க, அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, ஒன்லி சென்னை. ஸோ 2 லெவல் இருக்கும் அப்படிங்கிறது எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. ஓகேவா? ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எழுத்து தேர்வு எவ்வளோ 170 மார்க்கு. கொள்குறி வினை அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும், OMR பேஸ்டு. ஓகேவா? ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 170 மார்க். ஓகேவா? மொத்த வினாக்களின் எண்ணிக்கை 200, அதை 170 மார்க்கா 170 மார்க்கு. ஓகே. ஸோ தமிழ் அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுக்கு 30 மார்க்கு சேர்த்து 200 மார்க்கு. ஸோ கூட்டுறவு மேலாண்மை என்னென்ன பாடம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாடத்துக்கான சிலபஸ் லாஸ்ட்டில் அனெக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்டாக ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஓகே. நம்ம சேனல்லையும் இதை போட்டுடுறோம். ஓகே. ஸோ அதையுமே பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ டெலகிராம் லிங்க்கு கீழே இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பிடிஎஃப் அங்கே வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெப்சைட்லேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அப்படிங்கிறது வெப்சைட்டை பார்த்துட்டு அதில் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 200 மார்க், இன்டர்வியூக்கு 30, ரிட்டனுக்கு 170, 200 கொஸ்டின், 3 மணி நேரம் எக்ஸாமு, OMR ஷீட்டு, டிகிரி ஸ்டாண்டர்டு. ஓகே. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் வரும் சிலபஸில் அப்படின்னா கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல், MIS மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள், பொது அறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, ஓகே, திறனறி மற்றும் காரணவியல். ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் டிஎன்பிசி படிக்கிற நம்மளுக்கு பெரிய இஷ்யூஸ் இருக்காது, அந்த டாப்பிக்கே தான் இருக்குங்க. ஸோ அதை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. தமிழ் ஓகே. பொது அறிவு நீங்கள் அடிஷ்னலாக படிக்க போகிறது கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல். ஓகேவா? ஸோ MIS கணினி பயன்பாடு. இவ்வளோ இது படிக்க வேண்டியிருக்கு, 1 மாதம் தான் டைம் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்டு விடாதீங்க. ஓகே. ஸோ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி இந்த மாதிரி அதாவது லட்சக்கணக்கில் போட்டி இருக்கிற இடத்துல நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு தோற்று போகிறதுக்கு பதிலாக ஒரு சில இடத்துல, ஓகே, எதுக்காக சொல்கிறேன்னா அந்த லட்சக்கணக்கில் இருக்கிற இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்காது ஃபஸ்ட்டு விஷயம். கரெக்டாக? ஸோ அதில் ஜெயிக்கிறவங்களும் உண்டு, தோக்குறவங்களும். பட் இதெல்லாம் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல உள்ளே போகிறீங்க அப்படின்னா 1000 போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு அழகாக உள்ளே போயிடலாம். அந்த மாதிரி விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை விடாதீங்க. எழுதி பாருங்கள். வெற்றியோ தோல்வியோ அது கடைசியாக இருக்கட்டும், நீங்கள் எழுதி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஓகே. ஸோ எழுதி தரும் கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடத்திட்டம் செகண்ட் அனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா?
எழுத்து தேர்வு தொடர்பான விவரங்கள் விண்ணப்பதாரரின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப எதில் இது பண்ணியிருக்கீங்களோ அதில் ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்டில் தான் வரும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோ தடை செய்யப்பட்ட பொருட்கள் தடைவரிசை எல்லாமே வழக்கமாக இப்போ இருக்கிறதா. மூலச்சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அனுமதி இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்க வேண்டியது, இப்போ பார்க்குறது இல்லை. ஸோ இது என்னென்னா எச்சரிக்கை, மாநில ஆள் சேர்ப்பு மையத்தின் தெரிவுகள் அனைத்து விண்ணப்பதாரரின் தரவரிசைப்படியே பொய்யான வாக்குறுதி எதையும் நம்பி தவறான வழியில் கொண்டு போய் காசை கொடுத்து ஏமாறாதீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேறு ஒன்றும் சொல்கிற லெவலுக்கு கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் போடுற உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நான் மேஜரான டீட்டெயில் எல்லாமே இங்கே சொல்லியிருக்கிறேன். ஸோ மற்ற இதையும் கம்ப்ளீட்டாக இதை ஒரு தடவை படிச்சிருங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். எப்படி விண்ணப்பிக்கணும், விண்ணப்பிக்கிறதுக்கு தயவு செஞ்சு கொண்டு போய் ஒரு ப்ரொவிஷன் சென்டரில் கொடுத்துட்டு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அப்படியே விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அவங்க கூட உட்கார்ந்தாலும் உட்கார ஒன்றே நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? லேப்டாப் இல்லை அப்படிங்கிறவங்க இங்கே போகிறீங்கன்னா அவங்க என்ட்ரு பண்ணுற ஒவ்வொரு டீட்டெயிலையும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு லெட்டர்ஸையும் பாருங்கள், வேர்ட் பை வேர்ட் பாருங்கள். ஓகேவா? ஸோ அவங்க ஸ்பீடாக அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கனாலும் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்தா சொல்லிடுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொன்றையும் நான் கிராஸ் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் சப்மிட் கொடுக்கணும், அதை அப்படின்னா ஓகேவான்னு கேட்டுட்டு உட்காருங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், போய் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்துட்றீங்க, அங்கே அவன் ஏதோ ஒரு டீட்டெயிலை எல்லா இதுக்கும் சொல்ல அப்ளை பண்ணுறவங்க ஒரு சிலர் கரெக்டாக பண்ணுறாங்க. பட் ஒரு சிலர் கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஏதோ ஒரு தப்பு நடக்குது. யாருமே நீங்கள் பண்ணாலும் சரி நான் பண்ணாலும் சரி ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ண தப்பு நமக்கு தெரியாது. நீங்கள் கூட உட்காந்து வெரிஃபை பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டர் உள்ளவங்க தப்பாக பண்ணாலும் கரெக்டாக பண்ணாலும் கூட உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற தப்பு உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த செகண்டே அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ டீட்டெயிலில் தப்பாக கொடுத்து பின்னாடி டாக்குமெண்ட்டில் அது மிஸ்மேட்ச் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து இல்லைனா ஒரு சிலருக்கு அது ரிஜெக்ட் ஆகி இது எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள். ஓகேவா? பின்னாடி உங்களுக்கான வாய்ப்புகள் தான் அது மங்க செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் தயவு செஞ்சு கரெக்டாக உட்காந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அதை தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இந்த இதுக்கு அது பேர் என்ன, அப்ளிகேஷன் போடுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு அழகாக போட்டுடலாம். ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, சைனு. ஓகேவா? ஸோ இந்த செல்ஃபி எடுத்தது, ஜெராக்ஸ் எடுத்த ஃபோட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. சைன் போடுறப்போ வந்து அகலம் 6 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர் இந்த பிக்சல் டைப்பில் வச்சு கருப்பு பேனை மைய வச்சு அதில் நீங்கள் சைன் போடுங்க அப்படிங்கிறத சொல்லி ஒரு கட்டம் வரைஞ்சி கட்டத்துக்குள்ளே சைன் போடுங்க அப்படின்ட்டு அதோட அளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. 50 கேபிக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது, ஜேபெக்கு எல்லாம் ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, போட்டிங்க அப்படி அதாவது நிறைய பேர் எல்லாரும் நிறைய பேர் போடுறீங்க. பட் ஒரு சிலர் வந்து இன்னும் அடுத்தவங்களோட டிபெண்டன்சி எதிர்பார்க்குறீங்க. ஏதாவது ப்ரௌசர் ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அடுத்தது எல்லாமே நீங்கள் அழகாக போட்டுடலாம். ஓகே, ஸோ விண்ணப்பத்தை சரிபார்க்க வாய்ப்பு அவ்வளோதான். இது லாஸ்ட்டாக சிலபஸ் மட்டும் பார்த்தோம்னா முடிஞ்சுது என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ தமிழ் வழி பிஎஸ்டிஎம்க்கு சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி இது ஏற்கனவே வச்சுருப்பீங்க எல்லோரும் பாடத்தை. ஓகே, இதுதான் சிலபஸ்ஸு. எழுத்து தேர்வுக்கான விரிவான பாடத்திட்டம், கூட்டுறவு மேலாண்மை அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஓகேவா? அதுக்கு எல்லாம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கூட்டுறவு வங்கியியல், அதில் கூட்டுறவு கணக்கியல், அடுத்தது எம்ஐஎஸ் இருக்கும். ஓகே, எம்ஐஎஸ் பொது அறிவு, இது எல்லாமே இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல். அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது, புவியியல், இந்திய வரலாறு, இந்தியன் ஹிஸ்ட்ரி சுதந்திரம் அடைந்ததிலிருந்து. ஓகே, அதுக்கப்புறம் இந்திய அரசியல் அமைப்பு, இது ஏற்கனவே அப்படியே டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்திய வரலாறு எல்லாமே கொஞ்சம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிலையும் நிறையா இருக்குது. வழக்கமாக நீங்கள் படித்ததை வச்சு இது பண்ணுங்கள். தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்திய பொருளாதாரம் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. தேசிய இயக்கமும் அதே தான். ஐரோப்பிய வருகை அதிலேருந்து தான் வருது. ஓகேவா? ஸோ மனக்கணக்கு நுண்ணறிவு இது எல்லாமே ஈஸி தான். ஈஸி மீன்ஸ் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறது, புதுசாக எதையும் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம்மு, ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னது வேலை, ஒர்க் அண்ட் டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் அந்த இது பரப்பளவு, சுற்றளவு, அதுக்கப்புறம் தருக்க காரணவியல், புதிர்கள் காரணவியல், இதெல்லாம் ரீசனிங்கில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் சீரீஸ் அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தரவுகளை சேகரித்து இதெல்லாம்
இந்த பசில்ஸு எல்லாமே அது புதிர்களுக்கு காரணம் பசில்ஸு, எண் வரிசை, பகடை, ஓகேவா, டைஸு, இதில் வந்து ஒரு டேட்டா தரவு சேகரிப்பு இதெல்லாம் அந்த பார் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்குறது, அட்டவணை வரைபடம் அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக ரீசனிங்கில் டிஎன்பிஎஸ்சியில் வர டாபிக் வந்து இங்கே மேலே கொடுத்துட்டாங்க, மனக்கணக்கு நுண்ணறிவுலேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அந்த இடத்துல திறனறிவு மற்றும் காரணவியல் வந்து இந்த பாக்ஸ் போட்டு அந்த மாதிரி வேறு பகுத்தறிவு முடிவு சிக்கலை தீர்ப்பு தர்க்க ரீதியான புதிர்கள் பகடை கணக்கு, இங்கேயும் பகடை இருக்குது இங்கேயும் இருக்குது. ஓகேவா, பகடை காட்சி காரணவியல் எண்ணெழுத்து பகுத்தறிவு இதெல்லாம் வந்து தமிழ் வந்து எகெயின் ஒன்றும் புதுசாக நம்ம படிக்க மாட்டோம் கரெக்டாக. பட் தமிழ் மொழி வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் இது எல்லாமே ஏற்கனவே இப்போது சிலபஸில் இல்லை அப்படின்னாலும், அந்த இவ்வளோ டீட்டெயிலாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அந்த யூனிட் 7 தமிழில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம படிச்சிருப்போம். மோஸ்ட்லி அதுவே எனஃப் தான். ஏன்னா இது எல்லாமே கீழே வந்து பழைய டிஎன்பிஎஸ்சி படித்தவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ இதுவும் அந்த பழைய சிலபஸில் இருந்த விஷயங்கள். ஓகேவா, ஸோ பட் புதுசாக இப்போ ஏதாவது ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தவங்களுக்கு வந்து இதில் அந்த ஒன்று தமிழ் புலவர்கள் மட்டும்தான் இருக்கும். அதுலேயுமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள். ஓகேவா, ஸோ படிக்கிற விஷயங்களை கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க, படிங்க. ஓகேவா, ஸோ யாரும் எலிஜிபிலிட்டி இருந்தும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சேலரியும் கம்மி கிடையாது, இது கிட்டத்தட்ட 50,000 அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதில் இன்னொன்று சொல்லியிருந்தேன்ல எங்கெங்கே இது பண்ணோம் அப்படிங்கிறது, அந்த 2 இன்ஸ்டியூட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ சேஞ்ச் பண்ணால் ஓகேவா, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன் உங்களுக்கு. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் இதில் தெரியுது பாருங்கள், டிஎன்சியூ. ஓகேவா, ஸோ tncu.tn.gov.in. ஓகேவா, ஸோ அதில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம், இதில் மண்டல வாரியாக மேலாண்மை நிலையங்கள் பட்டியல் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் எங்களை தொடர்பு கொள்க, இதில் உங்களுக்கு பெரிய டீட்டெயில் அவ்வளோவா கிடைக்காது. இந்த மண்டல வாரியாக மேலாண்மை இதுலேயும் நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து காமனாக இருக்கிற நம்பர். நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னா மண்டல வாரியாகன்னு இருக்குல்ல, இதில் பாருங்கள். ஓகேவா, ஸோ எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்கும் மேலே இருக்குது பாருங்கள். ராமலிங்கம், கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்படியே கீழே வரும். சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, திருவண்ணாமலை, திருநெல்வேலி, திருச்சி. ஸோ இதில் செக் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஏதாவது திருவாரூருக்கு வேணும் அப்படின்னா திருவாரூரோட நம்பர் வந்துருச்சு. அட்ரஸ் எங்கே அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, ஸோ திருவண்ணாமலையில் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஓகேவா, அவங்ககிட்ட கேளுங்க. ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீட்டெயில் வேணால் முன்னாடியே போயிடுங்க. ஓகேவா, ஸோ அவங்க மேபி ஜூனுங்கிறது எப்போ வேணாலும் ஒரு சில டைமில் முன்னாடியும் பின்னாடியுமே இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஏப்ரல், மே அந்த ரேஞ்சில் கூட, இல்லை நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறீங்கன்னா இமீடியட்டாக போய் கூட அந்த டீட்டெயில்ஸை கேட்டு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் முன்னாடியே போய் பாருங்கள், கேளுங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று இது தெரியும்னு நினைக்கிறேன், நடேசன் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, இதுக்கான இதுவும் கொடுத்துருக்கேன், NICM chennai.in. ஓகேவா, ஸோ இதில் போனீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் HDCM. ஓகேவா, ஸோ இங்கே இந்த கூட்டுறவு இதில் கொடுக்குறது எல்லாமே வந்து டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, இதில் வந்து ஹையர் டிப்ளமோ அப்படின்னு இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன ஏது அப்படிங்கிற கான்டாக்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சென்னையில் இருக்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து கான்டாக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்க கான்டாக்டையும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா, ஸோ நடேசன் அட்ரஸும் இருக்கும், அண்ணா நகர், 4th Avenue. ஓகேவா, சென்னை. ஸோ இதுலையும் பண்ணலாம், அதுலேயும் பண்ணலாம். அப்படி அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்குது, சென்னையில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில் இதில் வேணும், ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ தேங்க்யூ. மறக்காமல் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க.